ஹாய், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமேட்டட் டெக்ஸ்ட் கிட் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ப்ரிவியூவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க அவங்க ஆப்பில் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ், மல்டிபிள் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் காட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆப்புடைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி காட்டலாம்? அதாவது டிஃப்ரெண்ட் சும்மா ஜென்ரலாக வந்து நீங்கள் காட்டாமல் ஒரு சின்ன அனிமேஷன் வச்சு ட்வீக் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமைப்படுத்தக்கூடியதான் இந்த அனிமேட்டட் டெக்ஸ்ட் கிட் அப்படிங்கக்கூடிய இந்த பேக்கேஜ். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இதனுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது ஒரு சிம்பிள் டெமோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ஃப்ளட்டர் ஃபேவரட் பேக்கேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது. ரொட்டேட், ஃபேட், டைப்பர், டைப் ரைட்டர், ஸ்கேல், கலரைஸ், நிறையா வந்து பேக்கேஜஸ் வந்து நிறையா அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய டெமோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய டெமோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ சிம்பிளி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடிய வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய டெமோ ப்ராஜெக்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து அனிமேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடிய அனிமேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பேக்கேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேக்கேஜ் ஆட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. நீங்கள் பப்ஸ்பெக்கில் யூஸ் பண்ணால், இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு ஐடியுடைய அந்த ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அனிமேட்டட் டெக்ஸ்ட் கிட் அப்படிங்கக்கூடிய இந்த பேக்கேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இது ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய அந்த கைண்ட் ஆஃப் பேக்கேஜ் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல விட்ஜெட் ஆட் பண்ணலாம். அதாவது அனிமேட்டட் டெக்ஸ்ட் கிட் அப்படிங்கக்கூடிய இந்த பேக்கேஜ் இந்த விட்ஜெட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அனிமேட்டட் டெக்ஸ்ட் கிட் அப்படிங்கக்கூடிய இந்த பேக்கேஜ். ஸோ இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். யாராவது டிஃபால்ட் டெக்ஸ்ட்டில் இருந்தது நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ என்ன டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா, அனிமேட்டட் டெக்ஸ்ட் வந்து நம்ம இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அனிமேட்டட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடயம். இதில் வந்து ஸ்டைல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொட்டேட்டுக்கான அனிமேஷன் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ரொட்டேட் அனிமேஷன் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ரொட்டேட் அனிமேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கைண்ட் ஆஃப் விட்ஜெட் உள்ள ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், வெல்கம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டைல் வந்து இதில் டெக்ஸ்ட் ஸ்டைல் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சாரி, டெக்ஸ்டுடைய ஸ்டைலில் நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 50 வச்சுருந்தோம். ஸோ இப்போவே 50 வச்சுருவோம். அண்ட் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படின்னு கூடிய இந்த விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக வந்துட்டுருக்கு. லைக் நம்ம விண்டோஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணால் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் அனிமேஷன், ரொட்டேஷன் கைண்ட் ஆஃப் அனிமேஷன். ஸோ வேறு என்ன கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேட் அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அது எப்படி நம்ம ஃபேட் அனிமேஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, இதே இந்த இடத்துல ரொட்டேட் அனிமேட்டடுக்கு பதிலாக ஃபேட் அனிமேட்டட் டெக்ஸ்ட் கொடுத்தா போதும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ஃபேட் அனிமேட்டட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபேட் மட்டும் ரொட்டேட் ஆகாமல் அந்த ஃபேட் ஆகி மட்டும் வரும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் திங். இதே போல் டைப் ரைட்டர் அனிமேஷன் டெக்ஸ்ட்டு, டைப் அனிமேஷன் டெக்ஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, லைக் அந்த அனிமேஷன் டெக்ஸ்ட் கிட் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேக்கேஜ். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.